வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுவோமா? என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நான்காவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை. எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பிரைஸ் காட். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, துதிக்கும் ஸ்தோத்திர பலி. தேவனை துதிப்பதை 2 காரியத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பலி, ஸ்தோத்திர பலி. 2வது உதடுகளின் கனி. இதை தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த வேண்டும். the fruits of praising God, தேவனை துதிக்கும் கனி. இதை நாம் எப்பொழுதும் தேவனுக்கு என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டி, தேவனுக்கு அதிகமான துதிகளை செலுத்தினவன். ஆகையினாலே இஸ்ரவேல் தேசத்தில் நம்பர் 1 கிங் யார் என்று சொன்னால், அவனுக்கு முன்னும் பின்னும் எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும், தாவீதின் காலத்தில் இருந்த எல்லா ராஜாக்களுக்கு, அந்நிய தேசத்தின் ராஜாக்களோடு ஒப்பிடுகையில் பெரியோர்களுடைய நாமத்துக்கொத்த நாமத்தை ஆண்டவர் தாவீதுக்கு என்ன செய்தாரு? கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்கும் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஆண்டவரை துதிக்கிறது போக்கிலும் வரத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் துதிக்கு பாத்திர, அவரை துதியுங்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. the fruit of our lips, giving thanks to his name. நாமத்துக்கு நன்றி செலுத்தும், நாமத்தை துதிக்கும் அந்த துதியாகிய கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கொலோசையர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. சகலவித நற்கிரியைகள், நற்கிரியைகளாகிய கனிகள். அல்லேலூயா. the fruits of good works. இங்கே கொலோசே சபை மக்கள் சகலவித நற்கிரியைகளால் நிறைந்திருக்கும்படி பால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். நற்கிரியைகள், நற்கிரியைகள் சொன்னால் ஏதோ சில உதவிகள் செய்வது மட்டுமல்ல. what we do for the glory of God, that is called good work. ஆண்டவருடைய மகிமைக்காக, கர்த்தருக்காக என்ன செய்கிறோமோ அது நல்ல செயல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நல்ல செயல்? அந்த செயல்தான் பரலோக கணக்கிலே எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே ஒரு பெண்மணியானவள் தான் வைத்திருந்த விலையேறப்பட்ட தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றினாள். சீசர்கள் இதை அதிக விலைக்கு விற்றிருக்கலாமே என்று சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இவள் எனக்கு என்னிடத்தில் என்ன செய்திருக்கிறாள்?
நற்கிரியை செய்திருக்கிறாய். அல்லேலூயா. குறிப்பாக ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சுமார் ஒரு 28 பெயர்களை குறிப்பிட்டு எழுதுகிறார். பிரைஸ் காட். அதில் நீங்க பார்க்கும்போது 7 பெண்களுடைய பெயர், இன்னும் அநேக சகோதரர்கள், அவர்களெல்லாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவர்கள், அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்காக செயல் வீரர்களின் லிஸ்டை எழுதுகிறார். ஸோ நாம ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம், ஆண்டவருடைய மகிமைக்காக செய்வதுதான் தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. தேவனுக்காக செய்வதைத்தான் நற்கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை நாம் ஆண்டவருக்காக செய்யணும். அல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் winning lost people for Christ is one of the fruit giving to God. அதாவது அழிந்து போன ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவதை ஒரு விதமான ரோமர் 1:13 வாசிங்க. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல் உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாய் இருந்தேன். ஆயினும் போதும். இங்கே புறஜாதிகளாகிய பலன், அதை ஒரு ஃப்ரூட் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துவதை இங்கே கர்த்தருடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் giving to God's work is a fruit to God என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமில் உள்ள ஜனங்களுக்காக உதவி செய்யும்படி சபையார் கொடுத்த காணிக்கை குறித்து அவர் எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 15:28 வாசிங்க. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய், நீங்கள் கொடுத்த இந்த பலனை, நீங்கள் கொடுத்த இந்த ஃப்ரூட்ஸை, நீங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நான் பத்திரமாக அவர்களிடத்தில் என்ன செய்தேன்? ஒப்புவித்தேன். இப்படிப்பட்ட நல்ல ஃப்ரூட்ஸ்களை கர்த்தர் நம்முடைய திராணிக்கத்தக்கதாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதில் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம், அல்லது அதிகம் கொடுக்கலாம், அல்லது இதில் விருத்தி அடைந்து மிகுதியான கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா அவர்களில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய். தேவ கிருபை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.